ஸோ ஜப்பானோட ஸ்ட்ரென்த்னு பார்த்தோன்னா குயிக் பாசிங் ஃபுட்பால் இருக்குது, எக்ஸலண்ட் டீம் ஆர்கனைசேஷன், செம்ம பேஸு, கவுண்டர் அட்டாக்ஸ்லாம் பயங்கர டேஞ்சரஸு, நல்ல ஸ்ட்ராங் ஒர்க் ரேட் அண்ட் ப்ரெஸ்ஸிங் ரெண்டுமே அருமையாக இருக்குது ஜப்பான்கிட்ட. அதை வந்து டாப் கிளாஸ் சைடுக்கு ஈக்குவலான ஒரு இதுன்னு சொல்லலாம். ஜப்பானோட வீக்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏரியல் த்ரெட்ஸுக்கு கண்டிப்பாக வீக்னஸாக தான் இருக்காங்க. கூபோ கபாடா டிபெண்ட் பண்ண ஒரு டீமு. கூபோ வந்து அருமையான பிளேயர், பட் இல்லைனாலும் மோரியாசு என்ன பண்ணார்னா, எவ்வளோ பெரிய பிளேயர் யார் இன்ஜுரி ஆனாலும் சரி எங்களோட 26 பேருமே அதுக்கு ஈக்குவலாக ஆடுறக்கான தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி மோரியாசு வந்து சொல்லியிருக்காரு அவர். ஆமாம், அவர் வந்து கண்டிப்பாக அதே மாதிரி போன மேட்சுமே அதே மாதிரி தான் ஆனாங்க. அந்த இட்டோன்னு ஒருத்தர் வந்தார் இல்லையா விங்கில், இட்டோ, ஆமாம், அவர் அருமையாக ஆனார். பேஸு செம்ம பேஸு, கோல் போட்டார். முந்தின மேட்ச்சும் கோல் போட்டார்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கு கோல் போடல, ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்தார், அருமையாக விளாண்டார் அவரும். ஸோ இந்த மாதிரி விஷயம் ஃபிசிக்கலாக கம்பேர் பண்ணும்போது ஸ்வீடன் கிட்ட கொஞ்சம் கம்மி தான். பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்கோர் லைன் எப்படி வரும்னு நான் எதிர்பார்க்குறேன்னா, மேபி ஜப்பான் வந்து 3-1 அப்படின்னு வின் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜப்பான் கண்டிப்பாக இது ஹை ஸ்கோரிங்காக மேட்ச் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஈவன் ஸ்வீடன் கூட 2 கோல் போடலாம். சப்போஸ் இது செட் பண்ணி அவங்க 4-2 அப்படி ஆகலாம், இல்லை 3-1 அந்த மாதிரி ஆகலாம். கண்டிப்பாக அட்லீஸ்ட் 3-4 கோல்ஸ் வரதுக்கான இதுதான் இருக்கு. 3-1 இது ஸோ இருக்கு. மேட்ச் கண்டிப்பாக என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதிக கோல் வந்தாதான் அதிக என்டர்டெய்னிங். மிஸ்டேக்ஸ் எல்லாம் தெரியும், எல்லாமே இருக்கும். ஸோ இப்படி இது வரப்போகுது. ஈவன் 5-1 ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா இவங்க ஜெயிக்க, ஏன்னா 2 டீமும் அட்டாக் பண்ணுவாங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஆமாம், செகண்ட் போகிறக்காவோ அட்லீஸ்ட் உள்ள குவாலிஃபையருக்கு ஸ்வீடன் கண்டிப்பாக ட்ரை பண்ணும். ஜப்பான் ஃபஸ்ட்டு போகிற கன்ஃபார்மாக ட்ரை பண்ணும், டவுட்டே இல்லை. ஆமாம், அதனால் மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்.